கடைக்கு போகும்போது மருந்து பேரோட தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நீங்களா போய் கடையில போய் மருந்து கேட்காதீங்க. விவசாயிகளுக்கு உதவி செய்யணும்னு தான் நம்ம சேனலே முதல்ல ஆரம்பிக்கிறோம். நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், நம்ம வாட்ஸ்அப்போட போட்டு அனுப்பி இந்த கடை கேட்குமா அப்படின்னு கேட்டா கூட நம்மளுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். தெரிஞ்சுட்டு போனேன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். இவங்களா மீசோ டாக்ஸ், லாடிஸ், டெம்போ ட்ரெயின், மீசோ ட்ரெயின் அப்படிங்கிறது நிறைய கலைக்குழியெல்லாம் இருக்கு. குருத்து பூச்சி ஒரு 10% தான் அட்டாக் பண்ணுது, 20% தான் அட்டாக் பண்ணா சின்ன டோஸே அடிக்க போதும். இல்ல எனக்கு சாரணை மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாரணை இலக்கல மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க கடையில போய் அட்ரசன் பொடி மட்டும் வாங்கி அடிச்சா போதும். அட்ரசன் வாங்கி அடிச்சு வச்சுக்கோங்க. 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாகும். ஆனா நீ ஃபர்ஸ்ட் அடிவரம் வந்து டிஏபி பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து யூரியா போடணும். அது மக்காச்சோளத்துல உள்ள கோரைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்கு மருந்து இருக்கு. அதாவது கலோ சல்பிரான் மெத்தில் அப்படிங்கிற டெக்னிக் பேரு. அதாவது மருந்தோட பேரு செம்பரா. அது வந்து என்ன செய்யணும்னா கோரைய கிழங்கு வர 7 கிழங்கு இருக்கும், அதுல 3 இருந்து 4 கிழங்கு அழிச்சிரும். அதாவது மக்காச்சோளத்துல கேட்காத பயிர்கள்னா முள்ளரங்கி காண பேர் தான் கேட்காம இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அதையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி மருந்துகள் கொண்டு வந்திருக்கோம். ஆமா, இப்போ இலக்கல மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க 1750 850 ரூபாய் போய் மருந்து வாங்கினாங்க. கிணத்து பாசனம் மறைஞ்சினா 38 குண்டால இருந்து 40 குண்டால் கண்டிப்பா எடுத்துடலாம். அப்படியே மானாவரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 35 குண்டாலுக்கு மேல எடுத்துடலாம். களை வளர்ந்துச்சுன்னா இப்ப நம்ம உரம், இப்ப மழை பெய்த தண்ணியை களையும் எடுத்துக்கும். அதனால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. விவசாயிகளை எல்லாரும் மதிக்கணும். வேலை செய்யறவங்க, வேலை செய்யாதவங்க, கவர்மெண்ட் ஜாப் பாக்குறவங்க, ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயம் மீது ஒரு அன்பும் பற்றும் இருந்தா விவசாயி கண்டிப்பா 100% ஜெயிச்சு வருவாங்க. ஏன்னா கோரை வந்து 5 இலை வரை கேட்கும். இது அப்படி கிடையாது. 2 இலை 3 இலை இருக்கும்போது அடிச்சாதான் இது கண்ட்ரோல் கிடைக்கும். அது வந்து 5 இலை வரை கேட்கறதுனால நீங்க அந்த லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு அப்புறமே அதுக்கடுத்து ஈரப்பதத்தில் நல்ல ஈரப்பதத்தில் அடிச்சுன்னா அந்த கோரை கிழங்குமே அழிக்கிறோம். அந்த 18 நாள்ல இருந்து 25 நாளுக்குள்ள ஒரு முறை யூரியாவும் சேர்க்கலாம், 1.5 முறையும் சேர்க்கலாம், 2 முறையும் சேர்க்கலாம். இன்னொன்னு மழை பெஞ்சு மாறி மழை பெஞ்சாலும் குருத்து பூச்சிங்கிறது வராது. அதை முதல்ல நீங்க விவசாய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இல்ல எனக்கு கோரை வந்து ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்கு, முழுமையா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு டேங்க் 2 டேங்குமே கோரை மருந்து கிடைக்கும். அதையும் போய் நீங்க போய் செம்பாவை கேட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அசிட்டகா அடிச்சு முடிச்சுட்டு இப்போ நீங்க சொசைட்டில போய் எடுத்தாலும் சொசைட்டிலயுமே யூரியா வந்து டிமாண்டா தான் இருக்கு. என்னப்பா கோரைக்கு மருந்து அடிச்சா கேட்கல, என்னப்பா நீ எல்லாம் போய் தானே சொல்ற அப்படின்னு 15 நாள் ஆச்சு அப்படியெல்லாம் யோசிக்க வரும். 20 to 25 நாள் கண்டிப்பா 15 நாளுக்கு மேலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். இப்போ நீங்க ஒரு ஏக்கருக்கு 1500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்குறீங்கன்னா 10 ஏக்கர் வேணா 10000 ரூபாய் போச்சு. 10 நாள் கொடுத்து மழை பெஞ்சாலும் குருத்து பூச்சி வராது. இப்போ நீங்க யூரியா வாங்கும்போது நானும் யூரியா ஒரு இது கொடுப்பாங்க, இல்ல உரம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. நீங்க விலை வாங்குற அன்னைக்கு யூரியாவை வாங்கிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அன்னைக்கு சக்சஸ் ஆகும். 60 நாள் உரம் போடும்போது சல்பேட் ஒரு முறையும் பொட்டாசு 1/2 முறையும் சேர்த்துக்கோங்க. அதாவது மழை நேரங்களில் வந்து வெண்ணி வச்சு குடிங்க. குளிச்சாலும் சரி குடிச்சாலும் சரி சுடுதண்ணியா வச்சு வெண்ணி வச்சு பயன்படுத்துங்க. அது இடி மின்னல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதே மாதிரி மரத்துக்கிளையும் போகாதீங்க. தயவு செஞ்சு இந்த மழை நேரங்களில், மின்னல் நேரங்களில், இடி விழுகிற நேரங்களில் வந்து நிற்காதீங்க. அதே மாதிரி வெளியில போனாலும் நீங்க கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் செருப்பு போட்டுட்டு போங்க. சேஃபா போங்க. சேஃப் தான் நம்மளுக்கு முக்கியம். வணக்கம். ஆனா இப்போ மக்காச்சோளத்தை பத்தி முழு விவரத்தை சொல்லிட்டீங்க. ஆமா, இப்போ வந்து மக்காச்சோளம் வந்து எத்தனை நாள் பயிரா போயிருக்கு? இப்ப சரியா சொல்லணும்னா இந்த இது வந்து 62 நாள் பயிரா இருக்கு. 62 நாள் பயிர். ஆமா, லாஸ்டா இப்ப 50 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆமா, இப்ப கரெக்டா 62வது நாள். சரி, இப்ப நம்ம 3வது உரமும் வச்சு முடிச்சாச்சு. 3வது உரம் முடிச்சிட்டீங்க? ஆமா, முடிச்சாச்சு. மொத்தம் 3 உரம் போட்டோம். ஆமா, ஃபர்ஸ்ட் அடி உரம் வந்து டிஏபி பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் அடுத்த உரம் வந்து யூரியா போட்டிருந்தோம். சரி, அதுக்கடுத்து வந்து சல்பேட்டும் பொட்டாசும் போட்டிருந்தோம். சரி, அதாவது சல்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு 1 மூடை, பொட்டாசுங்கிறது 1/2 மூடை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ 56வது நாள் போட்டிருந்தோம். சரி, அதாவது அனைத்து விவசாய மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். தயவு செஞ்சு கடைக்கு போகும்போது மருந்து பேரோட தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நீங்களா போய் கடையில போய் மருந்து கேட்காதீங்க. இன்னொன்னு வந்து குருத்து பூச்சி இல்லாம குருத்து பூச்சிக்கு மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அதே மாதிரி குருத்து பூச்சி ஒரு 10% தான் அட்டாக் பண்ணுது, 20% தான் அட்டாக் பண்ணா சின்ன டோஸே அடிக்க போதும். சரி, இன்னொன்னு மழை பெஞ்சு மாறி மழை பெஞ்சாலும் குருத்து பூச்சிங்கிறது வராது. அதை முதல்ல நீங்க விவசாய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா குருத்து பூச்சிக்கு இன்னும் வர மருந்து அடிக்கல. மருந்து அப்படிங்கறத இப்போதைக்கு எதுவுமே பயன்படுத்தல. ஏன்னா களைகள் வராது. களைகள் வந்தாலும் ஒரு 50 நாள் 40 45 நாளுக்கு மேல உள்ள களைகள்லாம் கண்ட்ரோல் ஆயிரும். ஏன்னா அந்த நிழல் மறைச்சு அப்படியே களையை அமைக்க வச்சிரும், மேல வளர விடாது. சரி, என்ன களை வளர்ந்துச்சுன்னா இப்ப நம்ம உரம், இப்ப மழை பெய்த தண்ணியை களையும் எடுத்துக்கும். அதனால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் நம்ம களை மருந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப பெஸ்டா பார்க்கலாம். களை மருந்து பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். முள்ளரங்கி பயிர், காண பயிர், அதான் இப்போ மக்காச்சோளத்துல கேட்காத பயிர்கள்னா முள்ளரங்கி காண பயிர் தான் கேட்காம இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அதையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி மருந்துகள் கொண்டு இருக்கு. ஆமா, இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீசோ டாக்ஸ், லாடிஸ், டெம்போ ட்ரெயின், மீசோ ட்ரெயின் அப்படிங்கிறது நிறைய கலைக்குழிகள்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த கலைக்குழிகள்லாம் என்ன பண்ணும்னா இலக்கலை பிளஸ் புல்களை கண்ட்ரோல் பண்ணிடும். ஆனா கோரைய பழுக்க வைக்கும். அப்படி முள்ளரங்கி பயிர், காண பயிர் அது எதுவுமே கேட்காது. அன்னைக்கு நீ சொல்லியிருந்தீங்க இப்ப வந்து கோரைய வந்து கீழே வரைக்கும் போய் அந்த 7 கிழங்குல 3 கிழங்கு அழிக்க மருந்து செம்பரான்னு சொல்லி ஏதோ சொன்னீங்க. மக்காச்சோளத்துக்கு அப்படி இருக்கானே? இப்ப மக்காச்சோளத்துல உள்ள கோரைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்கு மருந்து இருக்கு. சரி, அதாவது கலோ சல்பிரான் மெத்தில் அப்படிங்கிற டெக்னிக் பேரு. சரி, அதாவது மருந்தோட பேரு செம்பரா. அது வந்து என்ன செய்யும்னா கோரைய கிழங்கு வர 7 கிழங்கு இருக்கும், அதுல 3 இருந்து 4 கிழங்கு அழிச்சிரும். அதாவது ரிசல்ட் எப்ப தெரியும்னா 22 25 நாளுக்கு மேலதான் நல்ல ரிசல்ட்டே தெரியும். கோரை கிழங்கு வர அடிச்சுட்டு 10 நாள் என்னடா நம்ம யூடியூபர் அதுலயும் சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம டீம், என்னப்பா கோரைக்கு மருந்து அடிச்சேன் கேட்கல, என்னப்பா நீ எல்லாம் போய் தானே சொல்ற அப்படின்னு 15 நாள் ஆச்சு. 15 நாள் ஆச்சு அப்படியெல்லாம் யோசிக்க வரும். 20 to 25 நாள் கண்டிப்பா 15 நாளுக்கு மேலேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்ப இன்னைக்கு நீங்க மருந்து அடிச்சிட்டீங்கன்னா கோரை 5 இலை வரை அதை அடிக்கலாம். 3 இருந்து 5 இலை இருக்கிற பூ மட்டும் பூத்திருக்க கூடாது. பூ பூத்துருச்சுன்னா அந்த கோரை களைக்குள்ளி கேட்காது. இப்ப நம்ம பிஞ்சையில வந்து கோரை அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோரைக்கு நம்ம செம்பரா பயன்படுத்தணும். இப்போ காண பயிர், முள்ளரங்கி, புல்களை, இலக்கலை அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அசிட்டகா மருந்து போயிருங்க. சரி. இல்ல எனக்கு கோரை வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கு, முழுமையா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேங்க் 2 டேங்குமே கோரை மருந்து கிடைக்கும். அதையும் போய் நீங்க போய் செம்பராவை கேட்டு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அசிட்டகாவை அடிச்சு முடிச்சுட்டு, ஏன்னா கோரை வந்து 5 இலை வரை கேட்கும். இது அப்படி கிடையாது, 2 இலை 3 இலை இருக்கும் போது அடிச்சாதான் இது கண்ட்ரோல் கிடைக்கும். அது வந்து 5 இலை வரை கேட்கறதுனால நீங்க அந்த லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு அப்புறமே அதுக்கடுத்து ஈரப்பதத்துல நல்ல ஈரப்பதத்துல அடிச்சுன்னா அந்த கோரை கிழங்குமே அழுகிரும். இன்னொன்னு களை மருந்தெல்லாம் அடிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் களை மருந்து அடிக்க முன்னாடி டிஏபி உரம் போட்டு ஊனம்னு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த பாத்தி போடும் போதே டிஏபி உரம் போட்டு உண்ணேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடி உரம். அதுக்கப்புறம் 18ல இருந்து 25வது நாளுக்குள்ள யூரியா உரம் போடுங்க. அதுக்கப்புறம் மேனி நல்லா வரணும், கருது நல்லா பிடிக்கணும் அப்படின்னா சல்பேட் ஒரு முடையும் பொட்டாஸ் அரை முடையும் சேர்த்துக்கோங்க. அந்த 18 நாள் சொன்ன பாருங்க, அந்த 18 நாள்ல இருந்து 25 நாளுக்குள்ள ஒரு முடை யூரியாவும் சேர்க்கலாம், 1.5 முடையும் சேர்க்கலாம், 2 முடையும் சேர்க்கலாம். ஏன்னா யூரியாங்கிறது எந்த மருந்து கடையிலுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க அந்த கடையில போய் விதை வாங்கியிருந்தாலும் நீங்க உங்க தேவைக்கு, ஏன்னா நம்ம யூரியா ரேட் கம்மியா இருக்கிறதுனால யூரியாவை தான் நம்ம விவசாயம் பண்றவங்க வந்து விரும்புவாங்க. ஆனா அந்த கடையில போய் நம்ம விதை வாங்கின கடையில போய் கேட்டாலுமே அது கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க யூரியா வாங்கும் போது நானும் யூரியா ஒரு இது கொடுப்பாங்க, இல்ல உரம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அதனால யூரியாவை மேக்சிமம் நீங்க விதை வாங்குற அன்னைக்கு யூரியாவை வாங்கிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அன்னைக்கு சக்சஸ் ஆகும். ஆனா அவங்க சொல்லுவாங்க யூரியா வந்து அப்ப வந்து வாங்கிக்கோங்க, ஆனா அப்ப வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த கோயில்பட்டி சரௌண்டிங், இந்த சங்கரங்கோயில் கழுவுமலை சரௌண்டிங்ல வந்து அதிக ஏக்கரேஜ் ஒவ்வொரு நபரும் பாடுபடுறதுனால யூரியாவும் கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி இப்ப நீங்க சொசைட்டில போய் எடுத்தாலும் சொசைட்டிலயுமே யூரியா வந்து டிமாண்டா தான் இருக்கு. அதனால அந்த யூரியா உரத்தை வந்து நீங்க விதை வாங்கும் போதே யூரியா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரி. ஆனா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏக்கர்ல எத்தனை குண்டால் எடுக்கலானே மக்காச்சோளம்? அதாவது நம்ம சொல்லக்கூடிய கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, கிணத்து பாசனமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏக்கருக்கு 38ல இருந்து 40 குண்டால் கண்டிப்பா எடுக்கலாம். 38ல இருந்து 40 குண்டால் நிச்சயமா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதிக லாபம். அதே மாதிரி நம்மளுக்கு மானாவாரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மழை வந்து கரெக்டான சரியான முறையில மழை பெஞ்சிச்சுன்னா அந்த 35 குண்டாலுங்கிறது மேலதான் வரும், 35 பிளஸ் தான் எடுக்கும். அப்படி நீ கம்மியா வந்தாலும், அதாவது மழை கொஞ்சம் விட்டு பெஞ்சு அப்புறம் உரம் போடுறது டிமாண்ட் ஆச்சு, டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் குறையும். ஆனா 30 குண்டாலுக்கு மேல அப்படிங்கிறது மானாவாரியிலுமே எடுக்கிறதுக்கு சாத்தியமானதுதான். ஏன்னா என்ன, சரியான விதத்துல களமருந்து பயன்படுத்தணும், சரியான அடி உரம் போடணும், அப்புறம் அடுத்த 20ல இருந்து 35 நாள்ல மறுபடி உரம் போடணும். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 60வது நாள் பக்கம், அதாவது 50 55 அந்த நாள்ல வந்து மறுபடியும் ஒரு உரம் போடணும். அப்படியெல்லாம் அதை நீங்க கரெக்டா நீங்க போட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதாவது உரம் அப்படிங்கிறது டிஏபி வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூடை முன்னாடி அடி உரமா பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் யூரியா வந்து 1, 1.5, 2 வரை பயன்படுத்தலாம். அடுத்து அந்த 50 55 அந்த 60 நாள் உரம் போடும்போது சல்பேட் ஒரு மூடையும் பொட்டாஸ் அரை மூடையும் சேர்த்துக்கோங்க. அதாவது அப்படி சேர்த்தாதான் உங்களுக்கு மேனிங்கிறது அதிகமா கிடைக்கும். இன்னொன்னு ஒவ்வொரு விதையை தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம வந்து டிகேசி 9133 பயன்படுத்திருக்கிறோம், 9133 தான் இதுவரை பயன்படுத்திட்டு வரோம். ஏன்னா இது வந்து நல்லா இருக்கு, அந்த மேல மட்டை வர கருது அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கு. இன்னொன்னு எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு கிணத்து பாசனம் அறிஞ்சினா 38 குண்டால்ல இருந்து 40 குண்டால் கண்டிப்பா எடுத்துடலாம். அப்படியே மானாவாரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 35 குண்டாலுக்கு மேல எடுத்துடலாம். நீங்களும் மருந்து கடையில போய் எனக்கு குருத்துப்பூச்சி அட்டாக் இருக்கு, இது அட்டாக் இருக்கு, அது அட்டாக்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கேளுங்க. குருத்துப்பூச்சி அப்படிங்கிறது இப்ப மழை பெஞ்சுன்னா அடி மாத்தி ஒரு 10 நாளுக்கு ஒருக்க மழை பெஞ்சாலும் குருத்துப்பூச்சி வராது. இன்னொன்னு சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, அதாவது மருந்து வாங்கி வச்சுட்டேன், மருந்து அடிக்கலாமா, மழை பெஞ்சிருச்சு ஆனா குருத்துப்பூச்சி இல்ல, ஆனா மருந்து அடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு மருந்து அடிக்காதீங்க. ஏன்னா அந்த செலவு உங்களுக்கு மிச்சம் தானே. இப்ப ஒரு ஏக்கருக்கு 1500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்குது, ஏன்னா 10 ஏக்கர் வேணும்னா 10,000 ரூபாய் போச்சு. 10,000 ரூபாய் ஆச்சுன்னா அப்படி உங்களுக்கு ரூபாய் தான் அதிகமாகப்படுத்தி கொண்டு போகும். மறுபடியும் சொல்றேன், என்னுடைய நம்பர், கான்டாக்ட் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம மக்காச்சோளத்திலேயே நம்ம கோயில்பட்டி மக்கள், சங்கரங்கோயில் மக்கள், அப்புறம் விளாத்திக்குளம், எட்டையாபுரம், கழுகுமலை இந்த ஏரியா மக்கள் எல்லாம் நம்ம விரும்பக்கூடியது முள்ளரங்கி பயிர் கேட்கணும். முள்ளரங்கி பயிரும் காண பயிரும் 2 சேர்ந்து வளர்றதுனால, மக்காச்சோளத்து கூட வளர்றதுனால மேனிங்கிறது எங்களுக்கு வரமாட்டேங்க. அப்படிங்கிறதுனால புது டெக்னாலஜில புதுசா அறிமுகப்படுத்தினது அசிட்டகான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். அதனால அந்த முள்ளரங்கி பயிர் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அப்படி போயிருங்க. இல்ல எனக்கு சாரணை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, சாரணை இலக்கலை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க கடையில போய் அட்ரசன் பொடி மட்டும் வாங்கி அடிச்சா போதும். அட்ரசன் வாங்கி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 200 ரூபாயில இருந்து 250 ரூபா தான் ஒரு ஏக்கருக்கே செலவாகும். ஆனா நீங்க இலக்கலை மட்டும் வச்சுட்டு, நான் இப்படி யூடியூப்ல போட்டதுனால ஒரு ஃபீல்டுல போய் நான் டைரக்டா நான் பார்த்தேன். அதாவது இலக்கலை மட்டும் தான் இருந்துச்சு, ஆனா அவங்க 1750 850 போய் மருந்து வாங்கினாங்க. ஆனா இலக்கலை மட்டும் இருக்கிறதுக்கு 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய் செலவுக்கு 1850 ரூபாய்க்கு போறாங்கன்னா நம்ம, அதாவது நம்மளுக்கு தெரியாம கலைக்குழிகளை பயன்படுத்துறதுதான். அதனால இலக்கலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அட்ரசன் தயவு செஞ்சு போயிருங்க. அப்படி புல்களை என்னென்ன புல்கலைகள்லாம் இருக்கு, இல்ல நம்ம நம்பர் கூட கொடுக்குறோம், நம்ம வாட்ஸ்அப்போட போட்டு அனுப்பி இந்த கலை கேட்குமா அப்படின்னு கேட்டா கூட நம்மளுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். விவசாயிகளுக்கு உதவி செய்யணும்னு தான் நம்ம சேனலே முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சேனல் வந்து விவசாயத்துல எல்லாருமே சரியான விதத்துல பேசுறாங்களா, சரியான மருந்துகளை சொல்றாங்களா அப்படின்னா எந்த விவசாயியும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு, நீங்க இப்ப மல்லிகைப்பூல எடுத்துக்கிட்டாலும் இந்த மருந்து அடிப்பா நீங்க போய் கேட்டாலும் எனக்கு பூக்கு மருந்து அடிக்கணும் அப்படின்னா கூட அவங்க மருந்து பேர சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு வந்து நம்ம அந்த விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும். விவசாயிகள் 100% மேல வரணும். இன்னொன்னு, விவசாயிகள் இல்லாம எங்கேயுமே சோறு இல்ல, உழவு இல்லை எனில்
உலகு இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அது தெரிய வேணும். அது மாதிரி விவசாயிகளை எல்லாரும் மதிக்கணும். வேலை செய்யறவங்க, வேலை செய்யாதவங்க, கவர்மெண்ட் ஜாப் பாக்குறவங்க, ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயி மீது ஒரு அன்பும் பற்றும் இருந்தா விவசாயி கண்டிப்பா 100% ஜெயிச்சு வருவாங்க. இன்னொன்னு, அதனால விவசாயிகள் தயவு செஞ்சு மருந்து கடைக்கு போனீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா அதான் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம், தெரியாம போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா தோல்வி தான் பெறுவீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சஜின் பிளாக்ஸ் யூடியூப் சேனல்ல முழுக்க விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் பதிவிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சஜின் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உலகை காப்போம், உழவை மீட்போம்.